குழந்தைய தனியா வச்சு பார்த்தாதான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு சைடு வந்து குரூப் தெரப்பில நம்ம சோசியலைசேஷன் ஆக்டிவிட்டிஸ், சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறது மூலமா நம்ம இன்னமும் என்ஹான்ஸ் பண்ண முடியும், மாடலிங் அதில் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்பீச் தெரபிஸ்டோட சைடுல இருந்து சில விஷயங்கள் வைக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன இதுல? 1-to-1 ஸ்லாட்டா இல்ல வந்து குரூப் தெரப்பியா? 1-to-1 பெஸ்ட் தான். ஒரு சில கிட்டலாம் வந்து 2-3 பேர் இருந்தா இன்னும் நல்லா மிங்கிள் ஆவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் சைல்ட். ஆமா, டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைல்ட். சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குரூப் வைஸா கொடுக்கலாம். சோ அந்த குரூப் வைஸா நம்ம வந்து செலக்ட் பண்றது எப்படின்னா, கோல்ஸும் சேமா இருக்கணும். சோ பிடி எல்லாமே டயக்னாஸ் எல்லாமே சேமா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு குரூப்ல வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். சோ ஒரு டயக்னாஸை விட இன்னொரு அதர் டயக்னாஸை கம்பேர் பண்ணி பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே கோல்ஸ் ஒரே டயக்னாஸ் இருக்கும்போது நம்ம அந்த கேட்டகரியில வந்து கிட்ஸை நம்ம மிங்கிள் பண்ண வச்சோம் அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ என்ன சேம் கோல்ஸ் தானே, நம்ம சேம் கோல்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணும்போது எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அவங்க சீக்கிரம் மிங்கிள் ஆவாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.